ஹே கைஸ், ஃபைனலாக BGMI 4.0 அஃபிஷியல் பீட்டா வெர்ஷனை ஆகஸ்ட் 31 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஏகப்பட்ட விஷயங்களை அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஆச்சரியப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. மொதல் விஷயம், ஸ்பான் ஐலாண்டையே மொத்தமாக மாற்றிருக்காங்க. இந்த ஈவெண்ட் ஃபுல்லாகவே ஹாலோவின் தீமை பேஸ் பண்ணி இருக்க போகிறதால அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிருக்காங்க. அது பார்க்கவும் நல்லா தான் இருக்குது. அடுத்தது பிளேன் அனிமேஷனை பார்த்தீங்கன்னா 3.9 இருந்து அதே பிளேன் அனிமேஷனை தான் இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. மேபி இது பீட்டா வெர்ஷன்ன்றதால அதே அனிமேஷன் இருக்கலாம். ஃபைனல் ப்ராடக்ட் வரும்போது ஒரு வேளை மாறவும் செய்யலாம். அடுத்தது ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் 2 பெரிய ஈவெண்ட்டையும் 2 குட்டி ஈவெண்ட்டையும் கொண்டு வந்திருக்காங்க. பெரிய ஈவெண்ட் ஒன்று கட்காலையும் இன்னொன்று யாஸ்னா பக்கத்துலையும் இருக்குது. குட்டி ஈவெண்ட் ஒன்று ஃபார்ம்லையும் இன்னொன்று மேன்ஷன் பக்கத்துலையும் கொடுத்துருக்காங்க. ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா தரமான கிராஃபிக்ஸோட சூப்பராக டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. ஹாலோவின் தீமுக்கு பக்காவாக செட் ஆகிற மாதிரி தான் இந்த ஈவெண்ட்டையே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஈவெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கிரேட் இருக்கும். 1 பெரிய கிரேட்டு, மற்ற 3 சின்ன சின்ன கிரேட்டு. சின்ன கிரேட்டில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சின்ன சின்ன பவர்ஸ் கிடைக்கும். பெரிய கிரேட்டில் உங்களுக்கு ஒரு பெரிய பவர் கிடைக்கும். பெரிய கிரேட்டை எல்லா ஈவெண்ட்டை போலையும் இந்த ஈவெண்ட்லையும் ஈவெண்ட்டோட சென்டரில் தான் வச்சுருக்காங்க. ஈவெண்ட்டோட சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கல் மிரர் மாதிரி இருக்கும். இந்த மிரர் கிட்ட போய் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு லூட்டும் கிடைக்கும், அதுலேருந்து பவர்ஸும் கிடைக்கும். அதே மாதிரி சின்ன கிரேட்டையெல்லாம் ஈவெண்ட்டோட ஒவ்வொரு மூலையிலையும் ஒன்று வச்சுருப்பாங்க. இதை ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் அந்த குட்டி குட்டி பவர்ஸை எடுத்துக்கலாம். இது எல்லாத்தை விடமே ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு கூட ஒரு கம்பெனியாக வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் காரில் போனாலும் சரி, தண்ணியில் போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, அது எங்கே போனாலும் உங்களுக்கு கூடயே தான் இருக்கும். இது வெறும் கம்பெனியன் மட்டும் கிடையாது. நான் முன்னாடி குட்டி குட்டி பவர்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி குட்டி பவர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கும்போது இந்த கம்பெனியன் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி உங்களுக்கு மேட்ச் விளையாடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே இந்த குட்டி ஈவெண்ட் பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல் நிறைய லூட்டு கிடைக்கும். அதை விட சூப்பரான விஷயம், இந்த ஸ்டேஜ் கிட்ட வந்து ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா பேய்ங்கெல்லாம் சேர்ந்து பாட்டு கச்சேரி நடத்தும். அந்த பாட்டு கச்சேரியில் நீங்களும் சேர்ந்து பங்கெடுத்துக்கலாம். அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு நிறைய லூட்டும் கிடைக்கும். ஒருவேளை உங்களால் பெரிய ஈவெண்ட்டில் போய் பவர் எடுக்க முடியலன்னா நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி ஈவெண்ட்ஸில் இறங்கி இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணாலும் உங்களுக்கு நிறைய பவர்ஸும் இதுலேருந்தே கிடைக்கும். அப்புறம் எல்லா ஈவெண்ட்டை போலையும் இந்த ஈவெண்ட்லேயும் ஸ்பெஷல் வெஹிக்கிளாக இந்த மேஜிக்கல் பூம் ஸ்டிக்கை கொண்டு வந்திருக்காங்க. இதில் சூப்பரான விஷயம், இதை வச்சு உங்களால் மேலே கீழே போக முடியுது. அதே மாதிரி ஸ்பீடு பூஸ்ட் அழுத்தி உங்களால் வேகமாகவும் போக முடியுது. இது நார்மலான ஸ்பீடில் 80 km/h போகுது. அதே ஸ்பீடு பூஸ்ட் அழுத்திட்டிங்கன்னா 120 km/h போகுது. அப்புறம் இதில் ஸ்வீப் அட்டாக்னு ஒரு அட்டாக் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது மேபி எனிமி அட்டாக் பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஆனால் இது பீட்டா வெர்ஷன்ன்றதுனால அதை யூஸ் பண்ண முடியல. ஃபைனல் வெர்ஷன் வரும்போது கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். சரி, இந்த ஈவெண்ட்டில் என்னென்ன ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குதுன்னு மொத்தமாக பார்த்துடலாம் வாங்க. மொதல் பவர், உங்களுக்கு ஒரு மேஜிக்கல் பூட்ஸ் கிடைக்கும். இதை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் கம்பெனியன் உங்களை வேகமாக தள்ள ஆரம்பிச்சிடும். அதனால மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப வேகமாகவே ஓடுவீங்க. 2வது பவர், உங்களுக்கு ஒரு எய்ம் பவர் கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி ஒரு எனிமி நீங்கள் சுடும்போது அவங்க அடி வாங்கிட்டு தப்பிச்சுட்டு போனாங்கன்னா அவங்க எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க, எங்கே ஓடுறாங்க எல்லாமே அது கொஞ்சம் நேரத்துக்கு காட்டும். 3வது பவர், ஹெல்மெட் பவர். இந்த பவர் உங்கள்கிட்ட இருக்கும்போது எனிமி யாராச்சும் உங்களை தலையில் சுட முயற்சி பண்ணாங்கன்னா இந்த கம்பெனியே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தலைமையில் போய் உட்காந்துட்டு ஒரு ஹெல்மெட் மாதிரி ஆக்ட் ஆகும். உங்கள் மேலே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஹெட்ஷாட் விழாமையும் தடுக்கும். 4வது பவர், ஒரு ஹீலிங் பவர். இது இருக்கும்போது உங்களை யாராச்சும் எனிமி சுட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கம்பெனியன் போய் உங்களுக்கு ஹீல் பண்ணி விட்டுரும். நீங்கள் பேக்கை திறந்து ஹெல்த் கிட்ட போகணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் எங்கேயாச்சும் ஃபைட் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பவர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த கம்பெனியன் எந்த ஹெல்த் கிட்டையும் புதுசாக கொண்டு வந்து போடாது. உங்கள்கிட்ட எது இருக்கோ, அதாவது உங்கள் பேக்கில் எந்த ஹெல்த் கிட் இருக்கோ அதை யூஸ் பண்ணி மட்டும்தான் உங்களுக்கு ஹீல் பண்ணிவிடும். 5வது பவர், கோஸ்ட் பவர். ஒரு வேளை எனிமி யாராச்சும் உங்களுக்கு கொண்டுட்டாங்கன்னா உங்களால் கோஸ்ட்டாக மாறிக்க முடியும். இதை யூஸ் பண்ணி உங்களால் 2-3 பவர்ஸும் யூஸ் பண்ண முடியுது. ஆனால் இந்த பீட்டா வெர்ஷனில் ப்ராப்பராக அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றது தெரியல. மேபி அடுத்தடுத்து வரப்போகிற அப்டேட்டில் அதை பற்றி டீட்டெயிலாக தெரிய வாய்ப்பு இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்த வரையும் இந்த சின்ன பவர் 5 பவர்னால் உங்களால் 3 பவர்ஸை மட்டும்தான் எடுத்து வச்சுக்க முடியுது. பேக்கில் அது மட்டும்தான் இடமும் இருக்குது. மேபி இது பீட்டா வெர்ஷனில் அப்படி இருக்குதா இல்லை உண்மையான வெர்ஷனில் அப்படி தான் இருக்க போகுதான்னு எனக்கு தெரியல. அடுத்தது பெரிய பவர் பக்கம் வந்தீங்கன்னா அதில் ரொம்ப முக்கியமான பவர் இந்த ஷீல்டு பவர். இந்த ஷீல்டில் ரொம்ப சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரே இடத்துல உங்களால் போட்டு விடாமல் இதை எங்கே வேணுமோ அங்கே மூவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது 4000 HP அளவுக்கு டேமேஜ் தாங்கிறதால இதை வச்சு உங்களால் கொஞ்ச நேரம் சண்டையும் போட்டுக்க முடியும். ஒருவேளை எனிமி இந்த ஷீல்டு உடைக்காட்டுமே இந்த ஷீல்டுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது. அந்த டைம் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஷீல்டு டிசேபிள் ஆகிடும். மறுபடியும் கூல் டவுன் டைம் முடிஞ்ச உடனே உங்களால் இந்த ஷீல்டை யூஸ் பண்ணிக்க முடியும். பெரிய பவரில் அடுத்த பவர் இந்த மாதிரி பலூன் பவர். இதை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போக முடியும். அது மட்டும் இல்லாமல் பில்டிங்ஸும் ஏற முடியும். ஆனால் இது ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டைம் அதாவது ஒரு 5 செகண்ட் அந்த அளவுக்கு தான் இதால் தாக்கு பிடிக்க முடியுது. அதுக்கப்புறம் இது டிசேபிள் ஆகிடுது. இப்போ இந்த வீடியோவில் சொன்ன எந்த பவருக்குமே எனக்கு அஃபிஷியலான பேர் தெரியாது. சும்மா நானாக ஒரு பேரை வச்சு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் பேசிக் கான்செப்ட் இதுதான். இந்த பவர்ஸில் உங்களுக்கு எந்த பவர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.